சண்முகம் பரணி சீரியலில் பாண்டி அம்மாவை கொலை பண்ணின சவுந்தரபாண்டி சண்முகத்து மேலே எப்படி பழிய தூக்கி போடுறாங்கன்னு நம்ம ஒரு கதைக்களத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரத்னாவும் அறிவழகனும் கேட்டுக்கிறதுனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு புது வீடு பார்த்து குடித்தன வைக்கலான்ட்டு சண்முகமும் பரணியும் முடிவெடுத்திருக்காங்க. இதை சஸ்பென்ஸாக அவங்களுக்கும் தெரியாமல் வீடு பார்த்துருக்காங்க. பால் காய்ச்சலுக்காக எல்லாத்தையும் ரெடியாக சொல்கிறாங்க. எல்லாருமே புரியாமல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கே போகிறோமோ அப்படின்னு கேட்கும்போது கூட நான் சொல்கிறேன் வாங்கடி எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சண்முகம். எல்லாரும் சரி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாகி போகும்போது அங்கே ஒரு புது வீடு குடித்தனம் போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பாக்கியம் வந்திருக்காங்க, சிவபாலன் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க ரத்னா. அண்ணே என்னென்ன இது, நம்ம எங்கே வந்திருக்கோம், யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு கேட்குறாங்க ரத்னா. ரத்னா இனிமேல் இதுதான் உன் வீடு, நீயும் அறிவழகனும் இந்த வீட்டில் தான் வாழ போகிறீங்கிறாங்க. இதை கேட்டதும் ரத்னாவுக்கும் அறிவழகனுக்கும் அவ்வளோ சந்தோஷம். எங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணினீங்களாங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் என்ன விருப்பப்பட்டீங்களோ அதுபடி செஞ்சு கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசைங்கிறாங்க. இவ்வளோ நீ என்னோட ஆசையை நிறைவேற்றி வைப்பின்னு எனக்கு தெரியும், ஆனால் இதுக்கு சம்மதிப்பியா சம்மதிக்க மாட்டியாங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தேன். ஆனால் இவ்வளவு தெளிவாக நீ முடிவெடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலனே அப்படின்னு ரத்னா கண்கலங்க நிற்கிறாங்க. இதை பாரு ரத்னா, அண்ணன் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன், ஆனால் அண்ணனை விட்டு மட்டும் ரொம்ப தூரம் போயிடக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் உன்னை விட்டு எப்போன்னே போக போகிறோம், உன்னோட உயிராக நாங்கள் இருக்கும்போது நாங்கள் உன்னை விட்டு பிரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ளையா பால் கட்சியில் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாக்கியம் சிவபாலனும் வராரு. சிவபாலனை பார்த்ததும் வீராக கேட்குறாங்க, டேய் நீ கூடவா என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டேங்கிறாங்க. அத்தான் தான் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் உங்ககிட்ட கூட சொல்லலைங்கிறாங்க சிவபாலன். ஓஹோ, என்கிட்ட கூட சொல்லாத அளவுக்கு நீ சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா, சரி இருடா நான் மறுபடியும் கவனிச்சுக்கிறேங்கிறாங்க வீரா. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா உள்ள போய் பால் காய்விக்கலான்னு வலது கால் எடுத்து வச்சு போறாங்க. அந்த புது வீட்டில் நல்லபடியாக பால் காய்ச்சி எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சண்முகத்தை பார்த்ததும் ரத்னா கண்கலங்கிறாங்க. அண்ணே, எங்களுக்காக தாய் தகப்பனா இருந்து எல்லாமே நீ பார்த்து பார்த்து செய்கிற, ஆனால் உனக்காக நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே செய்யலையே என்னங்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. ஏய் ரத்னா, என்னது தனி கொடுத்தன வந்ததுமே ரொம்ப பெரிய மனசு கணக்காக பேசிட்டு இருக்கிற, போதும் நீ அழுகிறத நிறுத்த, நீ அழுதா நான் தாங்க மாட்டேன், நீ என்னோட தங்கச்சி இல்லடி, எனக்கு பிள்ளைங்க, உங்களோட ஆசை விருப்பம் இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது என்னோட கடமை, இதுக்கு எதுக்கு நீ கண்கலங்குறேங்கிறாங்க சண்முகம். இல்லைண்ணே நான் அழுகலை, இது ஆனந்த கண்ணீர், உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, என்னோட ஆசைகளை மனசளவில் நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்வளோ சௌகரியமான வீடு பார்த்துருப்பீன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னுங்கிறாங்க. சண்முகத்தை பார்த்து வைகுண்டம் சொல்கிறாங்க, சண்முகம் எனக்கு பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் தான் பெருமைப்படணும், அவனை பெற்ற மகராசி சூடாமணி அவளும் போய் சேர்ந்துட்டா, நான் ஒத்த ஆள் என்ன செய்வேன்னு நான் தவிச்சிட்டு இருந்தேன், ஆனால் சண்முகம் எனக்கு எல்லாமேயும் கை கொடுத்து முன்னாடி வந்து நிற்கிறான், அந்த முருகனும் ஒன்று தான் இவனும் ஒன்று தான் எனக்கு, இவனை பெற்றதுக்கு நான் பெருமைப்படணும்னு வைகுண்டம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, ஆமாப்பா உனக்கு பெருமையாக இருந்தால் ரொம்ப தூக்கி வச்சு பேசுவேன், உனக்கு சிறுமியாக தெரிஞ்சால் தூக்கி வீசி எரிஞ்சு பேசுவேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, சரி போது நிறுத்துப்பாங்கிறாங்க சண்முகம். ரத்னா, எசக்கி, கனி, வீரா எல்லாருமா சேர்ந்து சண்முகம் தோல் மேலே சஞ்சுக்கிறாங்க. அண்ணன் நீ எங்களுக்கு கிடைச்ச வரோம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு நாங்கள் தங்கச்சியாக பிறக்கணும், நீ ஏன் எங்களுக்கு அண்ணனா வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அன்பா பாசமாக சண்முகம் தாங்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பரணி, ஏய் போது நிறுத்துங்கடி, ஏண்டி ரத்னா புது வீட்டுக்கு குடி வந்திருக்க, எவ்வளோ நேரம் தான் உங்கள் பாசத்தையும் அன்பையும் மாறி மாறி பொழிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, இதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா, ஏண்டி பசின்னு ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கும் வயிறு இருக்குது, பசிக்குதுடி, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பீங்களா, இல்லை உங்கள் அன்பையும் பாசத்தையுமே பரிமாறிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பரணி. இதோ 5 நிமிஷத்தில் நாங்கள் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு உனக்கு உட்கார வச்சு நாங்கள் பரிமாற போகிறோங்கிறாங்க. இன்னைக்கு சமையல் வேலையை எல்லாருமே பார்க்கலாம், எல்லாரும் பார்த்து இன்னைக்கு சமையல் செஞ்சு அண்ணனையும் அண்ணியும் அஸ்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த சண்முகமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா முத்துப்பாண்டி கான்ஸ்டபிளை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை இன்னைக்கு ரத்னா புது வீடு பால் கட்சி இருக்கல, அதுக்கு தான் மாமா இவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எசிக்கு சமாளிக்கிறாங்க. முத்துப்பாண்டி மாமா வந்ததுமே வாங்க மாமா உள்ளே வாங்க உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க. எசிக்கு நான் அதுக்காக வரல, நான் சண்முகத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேங்கிறாங்க. எது சண்முகத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா, ஏமாம்மா காலையில் தானே அண்ணனை பார்த்துட்டு போனீங்க, அதுக்குள்ளே என்னவா அப்படின்னு கேட்குறாங்க எஸ்கே. பாண்டியம்மா கேஸில் சண்முகத்தை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோங்கிறாங்க முத்துப்பாண்டி. இதை கேட்டதும் எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்னமாம்மா சொல்கிறீங்க, அண்ணன் எங்கள் கூட தானே இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி அண்ணன் இந்த கொலையை செஞ்சுருக்கோன்னு கேட்குறாங்க எஸ்கே. எனக்கு சண்முகத்தை பற்றி தெரியாதான் என்ன, எல்லாம் தெரியும், ஆனால் என்ன செய்யறது, இப்போ பாண்டியம்மா செத்து கிடக்குறாங்க, அதுக்கு காரணம் சண்முகம் தானே, எங்கள் அப்பாவே வந்து நேராக கேஸை கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் என்னால் எதுவும் செய்ய முடியல, இப்போ இந்த கேஸும் சண்முகத்துக்கு எதிராக தான் இருக்குது, சண்முகம் வீட்டில் அத்தை தங்கினதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறாங்க முத்துப்பாண்டி. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. டே முத்துப்பாண்டி, என்னடா அப்பா பேசுறதெல்லாம் உனக்கு தெரியாதா, அப்பா செய்கிறது எல்லாமே கோல்மல்தனம் தான், சரியான தில்லுமுள்ளு பேச்சு தான் பேசுவார்னு தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி வந்து சண்முகத்து மேலே பழி சொல்கிறீங்க, உனக்கு சண்முகத்தை பற்றி தெரியாதா, இப்போ எதுக்கு நீ சண்முகத்தை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு கேட்குறாங்க பரணி. என்னால் பரணி பண்ணிட்டோம், வீட்டில் இருந்து தானே அத்தை காணாமல் போய் இப்போ செத்து கிடக்குது, இதுக்கு காரணம் சண்முகம் தான், சண்முகம் கொலவெறியோடு அவன் சுற்றிட்டு இருந்தது எல்லாருமே பார்த்துருக்காங்க, வேறு வழியே இல்லை, இப்போ சண்முகத்தை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயே ஆகணுங்கிறாங்க முத்துப்பாண்டி.
முத்துப்பாண்டி. இது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பாக்கி ஓடி வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை பாண்டி அம்மா காணாமல் போனதும் இவங்க 2 பேரும் தேடிக்கிட்டு நம்ம வீட்டில் தானே வந்து இருந்தாங்க. உங்கள் அப்பா கார் எடுத்துக்கிட்டு போறாருன்னு உங்கள் அப்பா பேரில் சந்தேகப்பட்டு சண்முகமும் பரணியும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்தா அவங்க வீட்டில் தானே தங்கியிருந்தாங்க. அங்கே எல்லாத்தோட ஒன்றா தான் இருந்திருக்காங்க. இப்போ காலையில் வந்ததும் எல்லாரும் பால் காய்ச்ச வந்துட்டோமே, அப்படி இந்த இடைவெட்டு நேரத்தில் யார் பாண்டியம்மாவை கொண்டு இருப்பாங்க? பாண்டியம்மா சாவறதுக்கு யார் காரணமாக இருந்திருப்பாங்க? தேவையில்லாமல் இப்போ சண்முகத்து மேலே இப்படி ஒரு பழியை சொல்கிறியடா பாண்டின்னு கேட்குறாங்க பரணி. பாக்கியமும் சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. சண்முகம் அப்படி பண்ணவன இல்லை, பண்ணியிருக்கவும் மாட்டான். பாண்டி நீ நல்லா விசாரிச்சு பாரு, சண்முகத்து பேரில் எந்த பழியும் இல்லாமல் நீ தான் காப்பாற்றணும்னு கேட்குறாங்க. முத்துப்பாண்டி சொல்லும்போது சண்முகம் சிரிக்கிறாங்க. டே உன் பேரில் எவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ பாண்டியம்மாவும் செத்து கிடக்குறா, நீயும் அவளை கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னடானா சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே, எப்படிடா நம்ம மீண்டு வரப்போகிறோம்? இந்த பாண்டியம்மா இருந்தும் தொல்லையாக இருந்தா, இல்லாமல் போயும் இப்போ பெரிய தொல்லையை கொடுத்துட்டாலேன்னு வைகுண்டம் ஒரு பக்கம் புலம்புறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, எல்லாம் நம்ம அப்பா முருகன் இருக்கான், அவன் காப்பாற்றுவாங்கிறாங்க. சண்முகம் எப்படிடா அவன் காப்பாற்றுவான்? பாண்டியத்தாவை கொன்று யாரோ நம்ம வீட்லேயே கொண்டு வந்து போட்டிருக்காங்களா? இதை சவுந்தரபாண்டி வேற தெரிஞ்சுக்கிட்டே நம்ம மேலே கேஸையும் கொடுத்துருக்கான். இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது? யார் கொலை பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாமையே இப்போ நீ சொன்ன பாவத்துக்கு உன் பேர்ல பழி வந்து கிடக்குதுன்னு சொல்லி வைகுண்டம் ஒரு பக்கம் அழுகுறாங்க. அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் ஒரு பக்கம் இந்த கொலையை செஞ்சிருக்காது, வேறு யாரோ செஞ்சுட்டு அண்ணன் பேர்ல இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறாங்க. அண்ணனை பழி வாங்கணும்னு யாரோ ஒரு நோக்கத்தோடு இப்படி செஞ்சிருக்காங்க, சத்தியமா அண்ணன் செஞ்சிருக்காதுன்னு சொல்லி இவங்க 4 பேர் ஒரு பக்கம் முத்துப்பாண்டி கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன செய்யட்டும்? சண்முகம் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். அவ ஏதோ கோவத்துல சீறி பாய்வானே தவிர இந்த அளவுக்கு அரக்க குணம் கொண்டவன் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும். என்ன செய்யறது? இப்போ அவனுக்கு எதிராக சாட்சி இருக்கு. அப்போ வேற போய் கேஸை கொடுத்துட்டாரு. பாண்டியம்மா சாவுக்கு காரணம் சண்முகம் தான் எழுதி கொடுத்துருக்காரு. நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க முத்துப்பாண்டி. வேற வழியே இல்லை, சண்முகத்தை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போய் தான் ஆகணும். என்னோட வேலையை கடமையை செய்ய விடுங்கன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சண்முகம் கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் கத்தி கதறாங்க. அண்ணே நீயாவது சொல்லு, நீ இந்த கொலையை செய்யல, நீயும் பரணியும் ஒன்னா தானே இருந்தீங்க. இப்படி இருக்கும்போது பாண்டியம்மாவை யார் கொண்டிருப்பாங்க, அதனால கொண்டாங்கன்னு தெரியல. ஆனா நீ இப்படி வசமா மாட்டிட்டியே, இதுல இருந்து உன்னை நாங்க எப்படி காப்பாற்ற போறோம்னு தெரியல. ஆனா என்ன நடந்தாலும் சரி, உன்னை நாங்க காப்பாற்றி கொண்டு வந்தே சேர்த்துவோம்னு சொல்லி இவங்க 4 பேரும் ஒரு உறுதியா முடிவெடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சண்முகம் சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்களேன், நிச்சயமா நியாயம் தான் ஜெயிக்கும். அப்ப முருகன் என்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையோட நான் போறேன்ட்டு போறாங்க சண்முகம். டே பாண்டி, நீ கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்கன்னு பரணி ஒரு பக்கம் அழுகுறாங்க. இதை பாருல பரணி, என்னைக்குமே நியாயம் தான் ஜெயிக்கும். சண்முகம் இந்த கொலை செய்யல அப்படின்னா நிச்சயமா சண்முகம் வெளியே வருவான். முதல்ல நீ போய் நல்ல லாயரா பார்த்து கூட்டிட்டு வா. நடந்தது எல்லாம் பாருங்க. அடுத்தது பாண்டியம்மாவை டெஸ்ட்டுக்கு அனுப்பி எதனால செத்தா, யார் கொலை பண்ணாங்கிறது எல்லாம் மறுபடி கண்டுபிடிச்சுக்கலாங்கிறாங்க முத்துப்பாண்டி. இதை கேட்ட பரணியும் கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்காம சரி அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன்னு சொல்லிட்டு போய் லாயர் பாக்குறாங்க. பரணி ஓடி வந்து சண்முகத்திட்ட கேட்குறாங்க, டே உனக்கு யார் மேலேயோ சந்தேகம் இருக்குதாங்கிறாங்க. வேறு யாரு, எல்லாம் உங்கள் அப்பன் தான். உங்கள் அப்பனே இந்த காரியத்தை செஞ்சுட்டு என் பேரில் பழியை தூக்கி போட்டிருக்கான். எல்லாம் அந்த பணம் தான் காரணமாக இருக்கும். கனியை கடத்தின விஷயத்தில் பாண்டியம்மாவுக்கும் சவுந்தரபாண்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த சம்மந்தத்தில் தான் பாண்டியம்மா வசமாக மாட்டிக்கிட்டா. இப்போ எங்கே சவுந்தரபாண்டியை காட்டி கொடுத்துருவானோன்னு உங்கள் அப்பா பண்ணின வேலை தானே இது அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம். இதை கேட்ட பரணினால நம்பவே முடியல. என் அப்பா இந்த அளவுக்கு போயிருப்பாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. ஏன் உனையவே கடத்த சொன்னவன் தானே அந்த பாத்திரக்காரன் கடத்திட்டு போய் உன்னை வச்சிருந்தானே, அப்போ கூட உங்கள் அப்பா மூச்சு விடலையே. கனி மட்டும் ஏமாத்திரம். கனியை கடத்த சொன்னது பாண்டியம்மாவும் சவுந்தரபாண்டியும் தான். அவங்க அரசியல்வாதி கிட்ட வேண்டிய பணத்தை வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தினால அவங்க 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் முத்தி, அதனால கூட பிறந்த அக்காவையே போட்டு தள்ளியிருப்பான் உங்க அப்பன். இதுதானே நடந்திருக்கும். நீ ஒரு நல்ல லாயரை பார்த்து விவரத்தை சொல்லி இந்த கேஸை எடுத்து நடத்துன்னு சொல்லிட்டு போறாங்க சண்முகம். எனக்கு சந்தேகமே இல்லை, உங்க அப்பனே தான் இதுக்கு காரணம். நான் சொல்ற மாதிரி செய்யணும் பரணி காதுல ரகசியமா சொல்லி வைக்கிறாங்க. பரணியும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா முத்துப்பாண்டி சண்முகத்தை கூட்டிட்டு போறத பார்த்து சவுந்தரபாண்டி அழலன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சரியான நடிப்பு நடிச்சிட்டு இருக்காங்க. அட பாவி, எங்க அக்காவை இப்படி கொண்டு போட்டுட்டியே, கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், சொன்ன மாதிரி செஞ்சுட்டியே. எனக்குன்னு இருந்த ஒரே அக்கா, பாசமுள்ள அக்கா, என் அக்காவை இப்படியே தொலைச்சிட்டியே, அநியாயமா தொலைச்சிட்டியே. உனக்கு வேணுங்கிறத நான் அள்ளி கொடுத்துருப்பேனே, எங்க அக்காவை இப்படி கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வேணும்னே நடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டி நடிக்கிறத பார்த்த சனியன், ஐயா உங்களை மாரி நடிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க ஐயா. நம்ம சின்னையாவும் சரி மற்ற போலீஸும் சரி எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டீங்க ஐயா. சூப்பரா பக்காவா பிளான் பண்ணி நடிச்சிட்டீங்கிறாங்க. ஆமாடா சனியா, நான் யாருன்னு நினைச்சேன், ஒரே கல்லுல 2 மங்க அடிச்சம் பாத்தியாடா அப்படின்னு சொல்லவும், என்னங்க ஐயா சொல்றீங்க, 2 காரியம் முடிச்சிருக்காங்கிறாங்க. அட ஆமாண்டா, சண்முகத்தை பழி வாங்கணும்னு நினைச்சேன், அவனையும் இப்போ ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. இன்னொன்னு கூட பிறந்த எங்க அக்காக்காரி எனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி பண்ணிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு அவளையும் ஒரே வழியை சோழியை முடிச்சு போட்டோம் பாத்தியா. இனிமே அவ தொல்லையே இருக்காது பாரு. ஆனா எல்லா ரகசியம் தெரிஞ்ச நீதாண்டா
நீ எங்கேயாவது மூச்சு விட்ட அவ்வளவுதான், நான் உன்னை அட்ரஸே இல்லாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்கிறாங்க. ஐயா, நான் எங்கேயும் மூச்சு கூட வேகமாக விட மாட்டேங்க ஐயா, என்ன நீங்கள் மறந்துடுங்க, நான் உங்களுக்கு நம்பிக்கை விசுவாசியாக இருப்பேங்கிறாங்க சனியன். அப்படிதான்டா இருக்கணும் சனியாங்கிறாங்க. பாண்டியம்மாவை பார்த்துக்கிட்டு சௌந்தரபாண்டி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, எக்கா நகையை கொண்டா பணத்தை கொண்டான்னு என்னை எவ்வளோ டார்ச்சர் கொடுத்து மிரட்டிக்கிட்டே இருந்தேன், இப்போ பார்த்தியா நிம்மதியாக நீயும் போய் சேர்ந்துட்டே, உன் கழுத்தில் காதில் கிடக்கிறது எல்லாம் அள்ளி கொடுத்தாங்கன்னா போதுமக்கா. அப்புறம் அடுத்தது போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணி முடிச்சா நீ நிம்மதியாக தூங்க வேண்டியதான். இனிமேல் நீ என்னை மிரட்டவும் முடியாது, என்கிட்ட பொறுமையாக பேசவும் முடியாது. அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சது. இனிமேல் நீ என்னை நினச்சி பார்த்துறாது, நானும் உன்னை நினச்சி பார்க்க மாட்டேன். செத்து நீ ஆவியாக்கிது வந்துடாதக்கா, அப்படியே தொலைஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு சனியனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் சண்முகம் இவங்களை பார்த்துட்டு இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. பரணி இந்த கேஸை எப்படி எடுத்து சண்முகத்தை நிரபராதி நிரூபித்து கூட்டிகிட்டு வரணும்னு பரணி ஒரு முடிவோடு இருக்காங்க. இங்கே அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, இந்த பாண்டியாத்தாவை வீட்டில் தங்க வச்சதுக்கு இவ்வளோ பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டோமேன்னு சொல்லி ஆளாளுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் அழுகிறத பார்த்துட்டு இருந்த சண்முகம், என் அப்பா முருகன் நிச்சயமா என்னை கைவிட மாட்டேன்ல பரணி, சொன்ன மாதிரி நீ செய்ய அப்படின்ட்டு போறாங்க. பரணியும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பரணி சண்முகம் 2 பேரும் என்ன முடிவெடுத்திருக்காங்க, இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வர போறாங்க, சவுந்தரபாண்டி தான் பாண்டியம்மாவை கொன்னாங்கன்னு எப்படி எல்லாம் நிரூபிக்க போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.